குட்டி கதை ஒன்று இருக்கு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போய். நான்சி ஒரு செல்வந்தன் வீட்டில் வேலை செய்பவள். அங்கு இருக்கும் அனைத்து வீட்டு வேலைகளையும் அவள் தனியாளாக செய்து வந்தாள். அவளுக்கு அது கடினமாக இருந்தாலும் அவளுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுக்க வேறு யாரும் இல்லை என்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் பொறுத்து கொண்டு செய்து வந்தாள். ஒரு நாள் வீட்டில் இருக்கும் வெள்ளி பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு விளக்கை சுத்தம் செய்ய அதிலிருந்து புகையாக கிளம்பியது. அவளுக்கு ஒரு பக்கம் பயம், ஏதோ தவறு செய்து விட்டோமோ என நடுங்க ஒரு பெரிய கனத்த குரலில், உனக்கு 3 வரன்கள் தருகிறேன் என ஒரு பெரிய உருவம் பூதம் போல் வந்து சொல்லியது. அவளுக்கு என்ன கேட்கவென்றே தெரியவில்லை. அப்போது அவளுக்கு இருந்த ஒரே கஷ்டம் என்னவென்றால் அந்த அறையில் இருக்கும் வெள்ளி பாத்திரங்கள் தான். அவள் பூதத்திடம், இந்த வெள்ளி பாத்திரங்களை மின்ன செய், அது போதும் என்றாள். கண்மூடி திறப்பதற்குள் மொத்த பாத்திரமும் சுத்தமாக மாறி மின்னியது. வீட்டின் உரிமையாளர், நான்சி இத்தனை அருமையாக சுத்தம் செய்திருக்கிறாளே என பாராட்டினார்கள். நான்சியும் மகிழ்ச்சியாக அந்த நாளை கழித்தாள். மறுநாள் அவள் ஸ்வெட்டர் பின்னி கொண்டிருந்தாள். அது நிறையவே செய்ய வேண்டியிருந்தது. அவளுக்கு கையும் வலித்தது. ஆகையால் பூதத்தை அழைத்து, இந்த நூல்களை வைத்து ஸ்வெட்டர் செய்துவிடு என்றாள். அதுவும் நொடியில் செய்து முடித்தது. நான்சி அந்த நாளை பொறுமையாக கழித்தாள். இது அவளுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்றை கொடுத்தது. மறுநாளே பூதத்தை அழைத்தாள். எனக்கு இதற்கு மேல் வேலைக்காரியாக இருக்க வேண்டாம் என்றாள். பூதம், இதுதான் உனது கடைசி ஆசை, சரியாக கேள் என்றது. நான் முடிவு செய்துவிட்டேன். எனக்கு இனிமேலும் வேலைக்காரியாக இருக்க விருப்பமில்லை. யாருக்கும் வேலை செய்யவும் முடியாது என்றாள். பூதம் மந்திரத்தை சொல்ல ஒரு வினாடியில் நான்சி இயற்கை காற்று வீசியதை உணர்ந்தாள். கண்களை திறந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவள் முன்னாள் பாத்திரத்தை வைத்து அதில் சிலர் நாணயங்களை போட்டிருந்தார்கள். இப்போது அவள் ரோட்டில் பிச்சை எடுப்பவளாக மாறினாள். அவளால் அதை ஏற்க முடியவில்லை. வேலை செய்தாலும் தனக்கென தங்க ஒரு இடம் இருந்தது. அவளுக்கு எதுவும் புரியாமல் பூதத்தை பார்த்து கத்தினாள். பூதம் நான்சி முன் தோன்றி, நீதானே வேலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றாய் என்றது. உன்னிடம் வரத்தை தெளிவாக கேள் என எச்சரித்தேன். தான் சரியாக நிதானித்து கேட்டிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த நான்சி பூதத்திடம் மன்னிப்பு கேட்டாள். என்னை பழைய நிலைமைக்கு மாற்றிவிடு என கெஞ்சினாள். பூதமும் அவளை வேலைக்காரியாக மாற்றியது. நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருங்கள். அது பூதமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மகிழ்ச்சி.